கும்பலகனத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா கும்பலகனத்துக்கு ராகு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து அவ்வளவு நல்ல ராகு கிடையாது. மகரத்தில் இருந்த ராகு அளவுக்கு சொல்ல முடியாது. சரராசியில தான் ராகு நல்லா செயல்படுகிறார். கும்பத்துல வந்து ராகு வந்து நல்ல பலனை கொடுக்கறது இல்லை. அன்லெஸ் குருவால் பார்க்கப்படுகிறார், ஒரு 9ஆம் பார்வையாகவோ நேரடி 7ஆம் பார்வையாகவோ 5ஆம் பார்வையாகவோ குரு பார்வை இருக்கு, அல்லது ராகு குருவோடையே சேர்ந்திருக்கிறாருன்னா ராகு திசை அருமையாக இருக்கும், குரு திசை மோசமாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு சுபகிரகம் பாவ கிரகத்தோட சேரும் பொழுது சுபகிரகத்தோட பவர் கம்மியாகுது, ஷைனிங் கம்மியாகுது. ஸோ ராகு திசை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்போ ஒரு கும்பலக்கணக்காரங்களுக்கு லக்னத்திலேயே ராகுவும் குருவும் சேர்ந்துருக்கிறப்ப ராகு திசை நடக்கிறப்போ இப்படி நல்லா இருக்கான அருமையா போயிட்டு இருக்கு சார்பாங்க. குரு திசைக்குள்ள எல்லாமே முடிச்சுக்குங்க, எல்லாமே சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சுக்குங்க. ஏன் சார் ராகு திசையில் என்ன சார் பிரச்சனை, குரு திசையில் என்ன சார் பிரச்சனை, ராகு திசையிலே எல்லாம் சம்பாரிச்சுக்க சொல்றீங்க அப்படிம்பாங்க. குரு வந்து ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க குரு திசையில அவ்வளவா பண்ண முடியாது, எல்லாத்தையும் இழந்துருவீங்க, அதனால சேஃப்டி ஆகிக்கங்க. இல்லையா சார் நான் என்னோட துறை நல்லா தான் இருக்கு பார்ப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துறையே மாறிடும். அங்குதான் உலகவியல் ஜோதிடமும் தனி மனித ஜோதிடமும் கனெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? அந்த டொமைனே வந்து மாறிடும். சார் முதல் மாதிரி இல்லை சார் எங்கள் வியாபாரம் அப்போ எல்லாமே மாறிடுச்சு, எல்லாம் ஆன்லைனில் கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் மால் கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் சொல்லிக்க வேண்டியதான், உனக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சுங்கிறதான் மேட்ரு. புரியுதுங்களா? நீ என்னவோ ரீசன் சொல்லிக்கலாம், சார் உலகம் மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, கலிகாலம், என்ன வேணா பேசிக்கோ, உனக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சு, குரு அவ்வளோதான், ஆமா கட்டம் முடிஞ்சிருச்சு, அது நீ மாறிக்கணும், அவ்வளோதான். அதுதான்